ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு தமிழ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ லிங்க் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 90% ஆஃப் இன்டர்வியூஸில் கேட்டுகிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் nth நோட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மீடியம் கொஷின். கொஷின் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தான். கிவன் த ஹெட் ஆஃப் அ லிங்க்ட் லிஸ்ட், ரிமூவ் த nth நோட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட் அண்ட் ரிட்டர்ன் இட்ஸ் ஹெட். ஓகேவா? அதாச்சும் ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. கடைசியிலேருந்து nth நோடை வந்து டெலீட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இதான் லிங்க் லிஸ்ட் 1 2 3 4 5. n is equal to 2 அப்படின்னா என்னன்னா, கடைசியிலேருந்து ரெண்டாவது நோடை வந்து தூக்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நோடு, இது வந்து செகண்ட் நோடு கடைசியிலேருந்து. கரெக்டாக? ஸோ 4 டெலீட் பண்ணிட்டீங்கன்னா 3 வந்து நம்ம 5க்கு பாயிண்ட் பண்ணிடணும். கரெக்டாக? ஸோ நம்ம அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 5 4 மட்டும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்டை எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ லிங்க் லிஸ்ட் பற்றி தெரியல அப்படின்னா அகைன் நோ ப்ராப்ளம்ஸ். நம்ம சேனலில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது லிங்க் லிஸ்ட்டில். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பாருங்கள். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கொஷினை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, கடைசியிலேருந்து nth நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு லெங்த் ஆஃப் த லிஸ்ட் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ முதல்ல ஒரு லூப் பண்ணிவிட்டு மொத்தம் என்ன லெங்த் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ லெங்த் கண்டுபிடிச்சிட்டு இன்னொரு லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெங்த் மைனஸ் அந்த n வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெங்த் வந்து L அப்படின்னா ஃபஸ்ட்டு லூப்பில் வந்து லெங்த்தை கண்டுபிடிச்சிருவோம். ரெண்டாவது லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெங்த் மைனஸ் அந்த n. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த 3 எடுத்துகிட்டு போய் 5ல் பாயிண்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு வேலிடான அப்ரோச் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ரோச் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு நிறையா லிங்க் லிஸ்ட் கொஷின்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் அந்த லிங்க் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அகைன் நீங்கள் வந்து நம்ம n is equal to 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவுட்புட்டில் வந்து இந்த 4 இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது நான் என்ன தாட் ப்ராசஸில் போகிறேன் அப்படின்னா, லெங்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எதுக்கு தனியாக ஒரு வாட்டி கஷ்டப்படணும் அப்படின்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் அப்ரோச் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோ பாயிண்டர்னு ஒன்று வச்சிருப்போம், ஃபாஸ்ட் பாயிண்டர்னு ஒன்று வச்சிருப்போம். ஸோ அது எதுக்குன்னு உங்களுக்கு ஒரு செகண்டில் தெரிஞ்சிரும் பாருங்க. அண்ட் இந்த அப்ரோச்சை வந்து சில பேர் வந்து ரேபிட் அண்ட் டார்டாய்ஸ் மெத்தட் இந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. பட் சிம்பிளாக ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர்னு வச்சுக்கலாமா? ஒன்றுமே இல்லை. என்னன்னா இப்போ வந்து சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். அதாவது நமக்கு வந்து n is equal to 2, அதாவது கடைசியிலேருந்து ரெண்டாவது நோட்டில் வந்து நிற்கிது. இதுதான் வந்து 1, இது வந்து 2. ஓகேவா? ஸோ நான் ஃபுல்லாக எழுதிக்கிறேன். இப்போது இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் அப்படின்றது என்னென்னா, இதோட இன்ட்யூஷன் என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே 2 நோடு நான் தள்ளி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் F வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர்னு வச்சுக்கிறேன். ஸோ 2 வாட்டி வந்து ஃபாஸ்ட் பாயிண்டரை ஃபஸ்ட்லேயே நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் வந்து முதல்லையே 2 தள்ளி தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஒரு வாட்டி இங்கே வரும், அப்புறம் இங்கே வரும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேயே n எவ்வளவோ அதை வந்து நான் ஃபாஸ்ட் பாயிண்டரை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய ஃபாஸ்ட் பாயிண்டரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டில் தான் ஆரம்பிக்க போகுது. அண்ட் ஸ்லோ பாயிண்டர் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு நோட்டில் தான் ஆரம்பிக்க போகுது. இது ஏன் இப்படி நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெண்டுமே தள்ளி வச்சிட்டோம், செட்டப் பண்ணி வச்சிட்டோம். இப்போது ஃபாஸ்ட் பாயிண்டர் ஸ்லோ பாயிண்டர் ரெண்டுத்தையுமே நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன் சேம் டைமில். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகும்? ஸ்லோ பாயிண்டர் இங்கே வரும். ஸோ நான் அடுத்த லைனில் எழுதிக்கிறேங்க, சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ ஸ்லோ பாயிண்டர் வந்து இங்கே வரும். கரெக்டாக? ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இங்கே வரும். அதுக்கும் அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஸ்லோ பாயிண்டர் வந்து இங்கே வரும், ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இங்கே வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் எப்போ அந்த லிஸ்ட்டோட எண்டை ரீச் பண்ணுதோ அந்த சமயத்தில் ஸ்லோ பாயிண்டர் நமக்கு தேவையான இடத்த ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு பாருங்கள், இது 2ம் ஆக்சசிபிளாக இருக்குது, 3யும் ஆக்சசிபிளாக இருக்குது, 5யும் ஆக்சசிபிளாக இருக்குது. இப்போ டேரெக்டாக இந்த ஸ்லோ பாயிண்டரை எடுத்துகிட்டு போய் ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே இந்த 4 மட்டும் எலிமினேட் பண்ணிவிட்டு அடுத்தது கூட கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். நல்லா புரியுதா பாருங்கள்? எதுக்கு நான் இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, ஃபாஸ்ட் பாயிண்டர் எப்போ நம்ம லிஸ்ட்டோட கடைசிக்கு போகுதோ அப்போ வந்து நம்ம ஸ்லோ பாயிண்டர் நமக்கு தேவையான இடத்துல வந்து நின்றுடும். அது ஏன் அப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா நமக்கு வந்து n is equal to 2, அதே n is equal to 2 டிஸ்டன்ஸில் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஃபாஸ்ட் பாயிண்டரை தள்ளி வச்சுருக்கேன். கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி n is equal to 2லேருந்து நம்ம ஃபாஸ்ட் பாயிண்டர் ஸ்டார்ட் ஆகிறதுனால இது எண்டுக்கு வரும்போது S வந்து நமக்கு தேவையான இடத்துல வந்துடுது. அதாவது கடைசியிலேருந்து 2 எலிமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுடுது. புரியுதா? இதுதான் இந்த ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம அந்த லிங்க் லிஸ்ட்டோட சைஸ் பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. அண்ட் ஒரு ஃபுல் ஐட்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபாஸ்ட் பாயிண்டரை மட்டும் இனிஷியலாக மூவ் பண்ணி வச்சா போதும்.
ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து என் எவ்வளவோ அதை இனிஷியலாக பார்த்துட்டு ஃப்ரண்ட்லேருந்து அவ்வளோ தள்ளி வச்சிடணும். ஸ்லோ பாயிண்டர் ஹெட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டுத்தையுமே இப்போ சைமல்டேனியஸாக 1 by 1 மூவ் பண்ணிட்டே வர போகிறோம். எப்போ ஃபாஸ்ட் பாயிண்டர் இந்த இடத்துக்கு வருதோ, அதாச்சும் லிஸ்ட்டோட எண்டுக்கு வருதோ, அப்போ ஸ்லோ பாயிண்டர் வந்து நம்ம எந்த இடத்த டெலீட் பண்ணணுமோ அதுக்கு முன்னாடி இடத்த பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு போட்டுருவோம். கரெக்டாக? ஸோ அதுதானே பேசிக்கலி எலிமெண்ட்டை டெலீட் பண்ணுறது. ஸோ 3யோட நெக்ஸ்ட் 5க்கு வரணும்னா 3 டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3 டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட், அதாச்சும் 3 டாட் நெக்ஸ்ட் 4, 4 டாட் நெக்ஸ்ட் 5. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இது அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து ஒரே ஒரு எட்ஜ் கேஸ் மட்டும் இருக்குது, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸோ இப்போ வந்து n is equal to 2 அப்படின்னா சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போது அவங்க n is equal to 2ன்னு கொடுக்காம n is equal to 5ன்னு இந்த இன்புட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கடைசியிலேருந்து 5வது நோடை டெலீட் பண்ணணும். எது 5வது நோடு? 5. இப்போ ஃபஸ்ட்டு நோடையே டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து 5 தள்ளி வைப்பீங்க. கரெக்டாக? ஸோ 1 2 3 4 5. இப்போ பாருங்கள், ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து வெளியிலேயே போயிடுது. ஸோ ஃபாஸ்ட் பாயிண்டர் நீங்கள் 5 ஸ்டார்டிங்லேருந்து 5 தள்ளி வச்சிங்கன்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் நல்லுன்னு ஆயிடுது. அப்போது ஃபாஸ்ட் பாயிண்டர் நல்லுன்னு இருக்குன்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோட டெலீட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும், இன்கேஸ் நம்ம ஃபாஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக ஹெட்டுக்கு பதிலாக ஹெட் டாட் நெக்ஸ்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த நோடு நமக்கு தேவையில்லை. கரெக்டாக? ஸோ ஃபாஸ்ட் நல்லா ஆயிடுச்சுன்னா ஹெட் டாட் நெக்ஸ்ட்டை டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸ்லோ பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் கைஸ். ஓகேவா? ஸோ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து என்னென்னு பாருங்களேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் தான். கரெக்டாக? நம்ம முதல்ல பார்த்த சிம்பிள் அப்ரோச்சும் லீனியர் தான். பட் இது வந்து கொஞ்சம் ஆப்டிமைசேஷன். அண்ட் இது வந்து நீங்கள் சொல்லும்போது உங்களோட இன்டர்வியூவில் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸாக தான் இருக்க போகுது. சரி, வாங்க டக்குன்னு கோட் போயிடலாம். ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்களா, ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்டு ஸ்லோன்னு 2 கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் வந்து ஹெட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லோன்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஸ்லோ வந்து ஹெட். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபாஸ்ட்டை வந்து n நம்பர் ஆஃப் டைம்ஸ் மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் லூப் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ int i equal to 0, i less than n, i plus plus. இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டை மட்டும் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், இன்கேஸ் ஃபாஸ்ட் நல்ல ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொன்னேன், ஃபாஸ்ட் நல்லா ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு நோட டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போனா நம்ம டேரெக்டாக வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டர்ன் ஹெட் டாட் நெக்ஸ்ட் போட்டுடலாம். கரெக்டாக? இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ while fast dot next not equal to null. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் பண்ணோம்னா ஃபாஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டோட கடைசி நோடுக்கு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் மூவ் பண்ணணும். கரெக்டா? அகைன் இந்த லிங்க் லிஸ்ட்டோட ட்ராவர்சல் நம்ம இந்த நெக்ஸ்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு புரியலன்னா லிங்க் லிஸ்ட்டை பற்றியே தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லிங்க் லிஸ்ட் பற்றி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். ஓகேவா? இப்போ ஸ்லோவையும் நம்ம மூவ் பண்ணணும். ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்டை இப்போ வந்து நம்ம ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் கரெக்டான இடத்துல இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்டை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி விட்டால் போதும். ஸோ ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட், அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாமா? அண்ட் இது ரன் ஆகிட்டு இருக்கும்போது இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகுது அண்ட் எஃபெக்டிவாகவும் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி லிங்க் லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பாப்புலர் கொஷின்ஸ் இது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொலீக்ஸ் யாராவது பிளேஸ்மெண்ட் இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வர்ட்டா நண்பா.